விருதுப்பட்டியில் 5 வீதிகள் சந்திக்கும் இடத்திற்கு சந்திக்கூடத் தெரு என்று பெயர். பெரிய மைதானம் போல் இருக்கும் இந்த இடத்தில் ஊரின் பொதுவான விழா நிகழ்ச்சிகள் நடப்பது வழக்கம். விருதுப்பட்டியில் கண் பார்வை இழந்த பெரியநாயகி என்ற மூதாட்டி ஒருவர் இருந்தார். நெற்றியில் பட்டையாக திருநீறு பூசி சந்தன பொட்டிட்டு குங்குமம் அணிந்திருப்பார். சந்திக்கூட தெருவின் மைதானத்தில் அமர்ந்து உடுக்கை அடித்துக் கொண்டு கணீர் என்ற குரலில் கதை சொல்வது அவரது வழக்கம். ஒருமுறை காத்தவராயன் கதையை அந்த மைதானத்தில் அமர்ந்து சொல்லி வந்தார். 8 மணி அளவில் நிறைய கூட்டம் கூடி அந்த மூதாட்டி சொல்லும் காத்தவராயன் கதையை கேட்பார்கள். தினசரி இந்த காத்தவராயன் கதையை தொடர்ந்து வந்தது. முடிவு நாளன்று காத்தவராயன் பட்டாபிஷேகத்தை சொல்லி கதையை நிறைவு செய்தார். ஊரில் உள்ளோர் அனைவரும் அந்த மூதாட்டிக்கு மாலை அணிவித்து பாராட்டி புடவை, ரவிக்கை துண்டு என்று பரிசு கொடுத்தார்கள். அப்போது அந்த மூதாட்டியின் கழுத்தில் சுருட்டு, வெற்றிலை பாக்கு, கருப்பட்டி, புகையிலை, மஞ்சள் கிழங்கு ஆகியவற்றை சேர்த்து கட்டிய மாலையை அணிவித்தார் காமராஜர். பெரியவர்கள் எல்லோரும் காமராஜரை கண்டித்தனர். அவங்களுக்கு என்னென்ன விருப்பமோ அதைத்தான் நான் மாலையாக கட்டி போட்டேன். அது தப்புன்னா அவங்க சொல்லட்டும் என்றார். கண் பார்வை இல்லாத அந்த அம்மையாருக்கு காமராஜரின் எதிர்காலம் தெரிந்திருக்க வேண்டும். என்ன போல கருப்பு, நெற்றியில சந்தன காப்பு, எங்க காமராஜா இந்த நாட்டையே ஆளுவான் ராஜா என்று உடுக்கை அடித்து கயம்பாடி காமராஜரை வாழ்த்தினார். அந்த வாழ்த்து பின்னாளில் உண்மையானது என்று தான் சொல்ல வேண்டும். அவர் பதவிக்காக அல்ல, பொதுமக்களின் நலனுக்காக வாழ்ந்தார். சிறுவயதிலிருந்தே மக்களின் உணர்வுகள் அவருக்கு முக்கியம். அதனால்தான் ஒரு மூதாட்டியின் ஆசையை அவர் மனதார ஏற்றார். அது ஒரு மாலை மட்டுமல்ல, ஒரு வாழ்த்தும் ஒரு வரலாறும்.